சிறகடிக்க ஆசி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்து மீனா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, எப்படியாவது மறுபடியும் விஜயாத்தை மனசு மாறி என்னை ஏற்றுக்கணுன்றதுக்காக கோயிலுக்கு போய் நல்லா வேண்டுதலெல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, என்ன மீனா சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாங்க, என்ன செய்கிறது, விஜயாத்தை என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நான் எந்த தப்பும் செய்யலை. என்னால் அண்ணாமலை மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இப்போ நானும் நினைக்கிறேன். அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க? உன்னால் அந்த வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இப்போ வரைக்கும் வரலை. நீ அந்த வீட்டில் உள்ள எல்லாரையும் பொறுப்பாக ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்ட. அதெல்லாம் எங்கள் அம்மா புரிஞ்சுக்கலனா அதுக்காக இவ்வளோ மனசு வேதனைப்படணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, என்னதான் கடையில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக இருந்தால் தானங்க எனக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். என் அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. இப்போ வரைக்கும் தெரிஞ்சவங்க எல்லாரும் என்கிட்டயே கேள்வி கேட்குறாங்க. என்ன பிரச்சனைன்னு உங்கள் அம்மா வீட்டில் வந்து இருக்கிற மீனா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படியே பதில் சொன்னாலும் அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படியும் உன்னுடைய மாமியார் வந்து இப்படிலாம் பேசி அனுப்பியிருப்பாங்களா என்ன? வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நானே மனசு வேதனை பண்ணுறேன், என் அம்மாவால் தாங்கிக்க முடியுமா என்ன? அதனால தான் சீக்கிரமாகவே உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும், விஜயாத்தை என்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜயாத்தை என்னை பார்த்தா கூட பேச மாட்டேங்கிறாங்க. கோயிலுக்கு வந்தப்போ ஸ்ருதிக்கிட்ட பேசினாங்க, என்னை கண்டுக்காமல் இருந்தாங்க. நானும் அவங்கக்கிட்ட பெருசாக பேசவே இல்லைங்க. இங்கே மனோஜுக்காக பொண்ணு பார்க்க போகிறதா சொன்னாங்க. ஆனால் இப்போ நான் என்னன்னு கேட்டால் கூட உன்னால் பிரச்சனை வரும், உன்கிட்ட எதையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் விஜயாத்தை என்னை பார்க்காம இருந்தப்போ கூட நான் கண்டுக்காமல் என் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, புரியுது மீனா, நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு புரியுது. இங்கே வந்து பலகுரல் வந்து உண்மையாகவே பணக்கார வீட்டு பொண்ணு, அதனால் தேடி வந்து அம்மா பேசுகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட அவ்வளோ வசதி வாய்ப்பு இல்லைல்ல. அதனால தான் அம்மா உன்னை கண்டுக்காம அப்படியே பேசினாலும் நீ இந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான் பேசாமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னால் இதெல்லாம் அமைதியாக பார்த்துட்டு தாங்கிக்கவே முடியல. இப்போ கூட வீட்டில் எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்குறேன். எதுக்குன்னா வீட்டில் எல்லார் மேலேயும் எனக்கு அவ்வளோ அக்கறை இருக்குங்க. அதனால தான் விஜயாத்தை கூப்பிட்டா தான் அந்த வீட்டுக்கு வரணும்னு நானும் பிடிவாதமாக இருக்கேன். ஆனால் விஜயாத்தை எப்போ மனசு மாறுறது? மனோஜோட வாழ்க்கையில் அவங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நல்லபடியாக நடக்கணுமா. மனோஜுக்கு கல்யாணம் நடந்தால் தான் அந்த வீட்டுக்கு நான் வரணும்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ சொல்கிறது சரிதான், நீ கேட்குற கேள்வியும் சரிதான். ஏன்னா மனோஜுக்கு இன்னும் டிவோர்ஸ் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சாலும் பார்லலம்மா சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிற? ரோகிணியால் நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் அம்மா யோசிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மனோஜ் இதெல்லாம் யோசிக்கணும்ல. இப்போ இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லணும்ல. தேவையில்லாமல் பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்களாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. சரிங்க, கடையில் நிறைய வேலை இருக்குது, மாலை ஆர்டர் வேறு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா மீனா, பூவெல்லாம் வாங்கிட்டியா? ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு, நானே செஞ்சு கொடுக்குறேன். எனக்கும் எந்த சவாரியும் கிடைக்கல, அதனால தான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அந்த சமயம் ஸ்ருதி மீனாவை பார்க்கறதுக்காக பூக்கடைக்கு வராங்க. முத்து இருக்கிறத பார்த்த உடனே, என்ன முத்து, சவாரிக்கு போகவே இல்லையா? எப்போ பார்த்தாலும் மீனா கடையில் மீனா கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க, அவங்களையாவது வேலை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பலகுருள், சவாரிக்கும் போக முடியல. வீட்டில் எப்போ பார்த்தாலும் அம்மா மனோஜை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதனால் வீட்டுக்கும் போகாமல் இங்கே பூக்கடையிலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தையே பார்த்தேன். அவங்கக்கிட்ட சீக்கிரமாகவே நீங்கள் மனசு மாறி மீனாவை ஏற்றுக்கணும், உங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் விஜயாத்தை அப்படி செய்வாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை முத்து அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் புரியுது, நானும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே வந்து முத்து, நீங்கள் பேசி பார்க்க வேண்டியதானே? என்னால் முடிஞ்ச அளவு நானும் பேசிட்டேன். மீனாவும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அப்போ தான் நானும் வருவேன்னு சொன்னேன். ஆனால் மனோஜோட வாழ்க்கைக்காக என்ன சொன்னாலும் சரி, மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு அவங்க ரொம்பவே பிடிவாதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஸ்ருதி, நானும் பேசி பார்த்துட்டேன், உங்கள் பேச்சையே கேட்கலனா என் பேச்சையா கேட்க போகிறாங்க? என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது, மனோஜுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற விஜயாத்தை அதென்ன மீனாவை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? மீனா என்னுடைய அக்கா, அதனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் பார்த்துட்டு அமைதியாக இருப்பேனா என்ன? நான் வந்து இவங்க பொண்ணு பார்க்க போகிறாங்கல்ல, அவங்க வீட்டுக்கு வரட்டும், கண்டிப்பாக மீனாவுக்காக நான் பேசுவேன் அப்படின்னு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க இங்கே வந்து ஸ்ருதி. பரவாயில்ல பலகுரல், உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறே இல்லையோ, மீனாவை பற்றி ரொம்ப யோசிக்கிற, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் ரவியை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணும். இதெல்லாம் நடக்கும்ல? இல்லை இன்னும் ரவி மேலே உள்ள கோபத்தில் உங்கள் அம்மா வீட்டிலே தான் இருக்க போகிறீங்களான்னு கேட்குறாரு முத்து.
முத்து, அதெல்லாம் ரவி தான் யோசிக்கணும். நீத்து மட்டும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்கன்னா, உடனே உங்க வீட்டுக்கு நான் வந்துருவேன். அப்புறம் என் அம்மா, அப்பா வீட்ல நான் தங்கவே மாட்டேன். போதுமா? அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, ரவி வந்து ஸ்ருதிக்கு ஃபோன் பண்றாரு. "ஸ்ருதி எங்க இருக்க? ரெஸ்டாரண்ட்ல நெறைய வேலை இருக்கு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரமா கிளம்பி வா" அப்படின்னு சொல்லும்போது, "இப்பவே வரேன் ரவி" அப்படின்னு சொல்லிட்டு, மீனா, முத்து, "ரவி தான் ஃபோன் பண்ணாரு. ரெஸ்டாரண்ட்ல நெறைய வேலை இருக்காம். என்ன வேற வர சொல்றாரு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு தன்னுடைய வேலைக்காக அங்கருந்து கிளம்புறாங்க ஸ்ருதி. உடனே மீனா முத்துக்கிட்ட சொல்றாங்க, "நீங்க மட்டும் இல்ல, ஸ்ருதியும் என் மேல ரொம்ப அக்கறை வச்சிருக்கிறதுனால, எனக்காக விஜயா அத்தைகிட்ட பேசுறாங்க. ஆனா விஜயா அத்தை யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்கல்ல. இங்க பொண்ணு வீட்ல பேசிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க." அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் பேசிட்டு இருக்காங்க. இங்க ரேகா வீட்டுக்கு வந்த உடனே, இங்க சிந்தாமணி ரொம்ப கோவமா அவங்க பொண்ணு ரேகா கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாங்க. உடனே சிந்தாமணியோட பொண்ணு ரேகா ரொம்ப கோவமா எதிர்த்து பேசுறாங்க. "எதுக்குமா? எப்ப பார்த்தாலும் நீ வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு பிசினஸ் தான் முக்கியம். ஆஃபீஸ்ல நெறைய வேலை இருக்கு. நீங்க கூப்பிட்ட உடனே உங்களுக்காக வீட்டுக்கு வர முடியாது. ஏன்னா, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எல்லாரையும் ஏமாத்துறீங்க, பொய் சொல்றீங்க. இதுல உங்ககிட்ட பேசி என்னம்மா பிரயோஜனம்? நீங்க திருந்தவே மாட்டிக்கிறீங்க. அதனால தான் உங்கள பார்க்க வராம என் வேலைய பார்த்துட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு கூட வெளியில போனேன். இதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க கேட்குற கேள்வியெல்லாம் பார்க்கும்போது, நீங்க ரொம்ப சந்தேகப்படுறீங்கம்மா. அதனால என் வாழ்க்கைய பத்தி நீங்க யோசிக்காதீங்கன்னு" சொல்லும்போது, "என்ன உங்க அப்பா மாதிரியே பேசுற? உங்க அப்பாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நீயும் புரிஞ்சுக்காம பேசுறியே! எனக்கு உன்னுடைய வாழ்க்கை முக்கியம். சீக்கிரமா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் ஆசைப்பட மாட்டேனா?" அப்படின்னு சொல்லும்போது, "யார கேட்டும்மா இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? எனக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். என் வாழ்க்கைய எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலைய மட்டும் சரியா பார்த்துக்கிட்டாலே போதும். சரியா பிசினஸ் செய்யாம எல்லாரையும் ஏமாத்துறது, அதனால இப்ப டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கலன்னு சொல்லி எல்லாருக்கும் பிரச்சனை செய்றது. இதானே உங்க வேலையாவே இருக்கு. இதுல என்ன வேற கேள்வி கேட்குறீங்க? எனக்கு நீங்க எதுக்கும்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும்? அப்பா இருக்காங்க. அப்பா கிட்ட பேசி என் வாழ்க்கைய எப்படி சரி செய்யணும்னு எனக்கு தெரியும். அப்பாவாவது என் பேச்ச கேட்குறாரு. ஆனா நீங்க கொஞ்சம் கூட என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறீங்க. இப்பதான் என் வாழ்க்கையில நான் ரொம்ப சந்தோஷமா, நான் நெனச்ச மாதிரி ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம செஞ்சுறாதீங்கம்மா. அதனால இனி உங்கள பார்க்க நான் வரவே மாட்டேன். நீங்க எனக்கு ஃபோன் பண்ணவும் வேண்டாம். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சிந்தாமணியோட பொண்ணு ரேகா ரொம்ப கோவமா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க, "என்ன ரேகா வர வர ரொம்ப கோவமா பேசுறா? அப்படி நான் என்ன பேசிட்டேன்னு ரேகாவுக்கு இவ்ளோ கோவம் வருது? என் பொண்ணு வாழ்க்கைக்காக ஒரு நல்ல முடிவெடுக்கணும். கல்யாணத்த ஏற்பாடு பண்ணணும்னு நெனச்சேன். இப்போதைக்கு என் பொண்ண பத்தி என் வீட்டுக்காரர் யோசிக்கிறதில்ல. பிசினஸ் மட்டும் தான் முக்கியம்னு அவர் வேலைய பார்த்துட்ருக்காரு. ஆனா நான் அப்படி இருக்க முடியாதுல்ல. என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி சீக்கிரமாவே என் ஃப்ரெண்டோட பையன இங்க வர வைக்கணும். ரேகாவுக்கு சீக்கிரமா கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும். இல்ல ரேகா இப்படி செய்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருக்கு. ஒரு வேள ரேகா வேற யாரையாவது விரும்புறாளா என்ன? ஏன்னா இந்த உண்மை எனக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ரொம்ப கோவமா பேசிட்டு போறான்னு நெனைக்கிறேன். இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டான்னு ரேகா சொன்ன உடனே என்னால தாங்கிக்கவே முடியல. உண்மை என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். ரேகாவுக்கு சீக்கிரமாவே கல்யாண ஏற்பாட செய்யணும்" அப்படின்னு ரேகா பேசின பேச்சால ரொம்பவே கோவமா இருக்காங்க சிந்தாமணி. பொண்ணு வீட்லேருந்து வந்த உடனே அண்ணாமலை ரொம்ப கோவமா விஜயா கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்குறாரு. "பாத்தியா? இந்த பிரச்சனையெல்லாம் தேவையா? பாரு அவங்க உங்க சொந்தக்காரங்க தான். ஆனா சரியா விசாரிக்காம மனோஜ கூப்பிட்டு போயிருக்க. இப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தல்ல? மனோஜ் இப்போதைக்கு உனக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யவே முடியாது. இனி பொண்ணு பார்க்க போறது, கல்யாண ஏற்பாடு செய்றதுன்னு விஜயா நீ வந்து இந்த மாதிரி எதையும் செய்யாம கொஞ்சம் பொறுமையா இரு. எங்க போனாலும் உன்னால பிரச்சனை மட்டும் தான் வருது. சொந்தக்காரங்கன்னு கூட தெரியாம சரியா விசாரிக்காம மனோஜ எதுக்கு பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போன?" அப்படின்னு கேட்குறாரு அண்ணாமலை. என்னங்க செய்றது? அவங்களும் தான் வீட்டுக்கு வந்தாங்க. மனோஜ பார்த்த உடனே இவரு எங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு தெளிவா உங்க முன்னாடி தானங்க பேசுனாங்க. நீங்களும் உண்மைய சொல்லிட்டீங்க. ஏற்கனவே மனோஜுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு. நீங்க தான் உண்மைய சொல்லிட்டீங்களே! ஆனாலும் அவங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு எனக்கு தெரியாதுங்க. என்னோட சொந்தக்காரங்களாவே இருப்பாங்கன்னு எனக்கு உண்மையாவே தெரியாதுங்க அப்படின்னு சொல்லும்போது, "அப்ப நீ எதையும் விசாரிக்கிறதே இல்லையா? ஏற்கனவே ரோகிணிய பத்தின உண்மைய விசாரிக்காம மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. இதனால மனோஜ் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய பிரச்சனைய பார்த்துருக்கான். இந்த ரோகிணியால இப்ப வரைக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது. டிவோர்ஸ் குடுக்க முடியாம கஷ்டப்படுறோம். இதுல நீ வேற சரியா எதையும் விசாரிக்கிறதே இல்ல. மனோஜ், விஜயாவ நம்பி நீ பொண்ணு பார்க்க போணும்னு நெனச்சன்னா, இனி உனக்கு தான் பிரச்சனை வரும். அதனால அமைதியா இரு" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. "அப்பா என்னப்பா நீங்க வேற. இந்த வரன் நல்லபடியா அமையும்னு நெனச்சு நானும் கடைக்கு போகாம எவ்வளோ சந்தோஷமா பொண்ணு வீட்டுக்கு வந்தேன் தெரியுமா? ஆனா அவங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டு என்னால தாங்கிக்கவே முடியல. அம்மா அப்பா சொல்றது சரிதான். அவங்க சொந்தக்காரங்க தான் அப்படின்னு தெரிஞ்சுக்காம எதுக்கும்மா கூப்பிட்டு போனீங்க? அப்பாவே இவ்வளோ கேள்வி கேட்குறாங்களே! இன்னைக்கு வேற கடையில எல்லாருக்கும் தெரியும் நான் பொண்ணு பார்க்க போறேன்னு. கடைக்கு போனா என் ஃப்ரெண்டு, என் பிஏ ஜீவான்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க.
அவங்களுக்கெல்லாம் என்னம்மா பதில் சொல்றது? ஏம்மா இப்படியெல்லாம் செய்றீங்க? அது மட்டும் இல்லாம, நல்ல வரன் கிடைச்சா போதும்னு நெனைக்கிறீங்க. பெரிய பணக்கார வீட்டு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா போதும்னு நெனைக்கிறீங்க. ஆனா, உண்மையாவே அவங்க நம்ம சொந்தக்காரங்களா? என்னன்னு விசாரிக்காம, "ஏம்மா இப்படி என்ன கூப்ட்டு போனீங்க? எவ்ளோ அவமானப்பட்டு தல குனிஞ்சு அங்கருந்து வந்திருக்கேன். எதுக்கும்மா எனக்கு இதெல்லாம் தேவையான்னு?" கேட்கும்போது, "மனோஜ் எனக்கு மட்டும் தெரியுமா? அங்க பொண்ணோட சொந்தக்காரங்க வந்து பேசினதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கும், நமக்கும் அ வந்து அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தான். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் உண்மைய சொன்னதுக்கப்புறம் அவங்க சரின்னு தானே கல்யாணத்துக்காக சொன்னாங்க. அவங்களாவது உண்மைய சொல்லியிருக்கணும். அவங்களும் எதுவுமே பேசல. நான் என்ன செய்ய முடியும்? எல்லாரும் என்னைய கேள்வி கேட்குறீங்க. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுக்கணும்னு நெனச்சது என்னுடைய தப்பா என்ன? இந்த வரனாவது நல்லபடியா அமையும்னு நெனச்சு ஏமாந்து போய் நிக்கிறேன். இனி உனக்காக அ என் ஃப்ரெண்டுங்க கிட்டலாம் சொல்லி நல்ல வரனுக்காக பேசணும். என்ன மனோஜ், நான் தான் உன்னால ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏற்கனவே இந்த ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க கூடாது. ரோகிணியால பிரச்சனை வரும்னு நெனச்சேன். ஆனா இவங்க இப்படிலாம் பேசுவாங்கன்னு நெனைக்கவே இல்ல. நீ முதல்ல கடைக்கு கிளம்பு. நீ வீட்ல இருந்தா என்கிட்ட கேள்வி கேட்ப. இனி யார்கிட்டயும் பதில் பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்படின்னு ரொம்பவே கோவமா விஜயா வந்து அ தன்னுடைய ரூமுக்கு போகும்போது அண்ணாமலை சொல்றாங்க, "விஜயா கொஞ்சம் யோசிச்சு பாரு. மீனா இந்த வீட்ல இருந்தா தான் இப்படி பிரச்சனை வருது. மனோஜோட வாழ்க்கையில இனியாவது நல்லது நடக்கணும்னா, மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு பேசினேன். ஆனா இப்ப மீனா தான் இல்லையே! அப்புறம் ஏன் இவ்ளோ பிரச்சனை வருது? மீனாவ பத்தி நீ யோசிக்கிறது எல்லாமே தப்புதான்னு புரிஞ்சுகிட்டு, சீக்கிரமாவே நம்ம வீட்டு மருமக மீனாவ இந்த வீட்டுக்கு நீ வர வச்சா, சீக்கிரமா ஸ்ருதியும் இந்த வீட்டுக்கு வந்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ பொறுப்பான மாமியாரா யோசிச்சு நல்ல முடிவா எடுத்தன்னா, உனக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. எத்தன நாள் தான் இங்க மனோஜோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும், இங்க மீனா இந்த வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு நீ சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? மனோஜுக்கு இனி ஒரு நல்ல வரனா பார்க்கணும். அவங்களும் இப்படிலாம் பேசாம அந்த வரன் நல்லபடியா அமையணும். ரோகிணியால பிரச்சனை வரக்கூடாது. டிவோர்ஸ் கிடைக்கணும். இவ்ளோ பிரச்சனை இருக்கும்போது, இதுல மனோஜுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும்னு நீ யோசிக்கிற பாத்தியா? அத தான் என்னால ஏத்துக்கவே முடியல. பேசாம நான் வேணும்னா பேசி மீனாவ வர வைக்கட்டுமான்னு கேட்குறாங்க. வேண்டாங்க. இப்படிலாம் பேசாதீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் நல்லபடியா நடக்குதுன்னு சந்தோஷத்துல இருக்கும்போது, மீனாவ வர வச்சீங்கன்னா நெறைய பிரச்சனை வரும். அதான் ஏற்கனவே நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்கல்ல. இதுக்கப்புறமும் மீனா இந்த வீட்டுக்கு வரத பத்தி யோசிக்கணுமா? முடியவே முடியாது. மீனா இந்த வீட்டுக்கு என்னைக்கும் வர வேண்டாம். அப்படியே வரணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா நான் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுப்பேன். போதுமா? இப்ப வேண்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னதான் பேசினாலும், இங்க இப்ப தான் பிரச்சனை நெறையா வருது. ஆனா இப்ப மீனாவோட அருமை பெருமை என்னன்னு விஜயா இப்பவும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே! எப்படி பேசி விஜயாவோட மனச மாத்துறது? மீனாவ எப்படி இந்த வீட்டுக்கு கூப்ட்டு வரதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறாரு அண்ணாமலை. அந்த சமயம் வீட்டுக்கு வந்த முத்து, "என்னப்பா மனோஜ் வீட்டுக்கு வந்துட்டானா? பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "உண்மையெல்லாம் சொல்லிட்டோம். ஆனா இப்ப இந்த கல்யாணம் நடக்காது" அப்படின்னு அ பொண்ணு வீட்ல நடந்த பிரச்சனைய பத்தி பேசுறாங்க. "அப்படியா? மனோஜு, நீ என்னலாம் நெனச்சுட்டு போன? இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும்னு நெனச்சியே! அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தியா?" அப்படின்னு முத்து சந்தோஷமா பேசுறாரு. "பாத்தீங்களாம்மா? எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? இந்த முத்துவுக்கு வேற வேலையே இல்ல. நான் கடைக்கு கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிஸ்னஸ பார்க்கறதுக்காக உடனே அங்கேருந்து கிளம்புற மனோஜ் ரொம்பவே கோவமா அங்கேருந்து கிளம்புறாரு. அந்த சமயம் முத்து சொல்றாரு, "அப்பா இன்னும் எத்தனை நாள் தான்ப்பா மனோஜுக்கு கல்யாணம் நடக்கணும். மீனா இந்த வீட்டுக்கு வராம இருக்க முடியும். பாவம் மீனா. அம்மா மனசு மாறணுன்றதுக்காக, சீக்கிரமாவே மீனா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணுன்றதுக்காக, கோயில்ல போய் வேண்டுதல் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காப்பா. அப்ப மீனா எவ்ளோ மனசு வேதனைப்படுறா. ஏன்பா அம்மா மீனாவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? எப்பப்பா இந்த மனோஜுக்கு கல்யாணம் நடக்கும்? அதுவரைக்கும் மீனா அவங்க அம்மா வீட்லயே இருக்கணுமா என்ன? அப்பா எல்லாரும் மீனா கிட்ட கேள்வி கேட்குறாங்களாம்ப்பா. எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த? எதுக்கு உங்க அம்மா வீட்லயே இருக்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அப்பா மீனா என்னுடைய மனைவிப்பா. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்தா பரவால்ல. ஆனா எப்பயுமே அவங்க அம்மா வீட்லயே மீனா இருக்கணும்னு நம்ம சொல்றதெல்லாம் சரியாப்பா? அப்படின்னு சொல்லும்போது, முத்து இவ்ளோ நேரம் விஜயா கிட்ட மீனாவ பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். மீனா இந்த வீட்டுக்கு வரணும். நானே மீனாவ கூப்பிட்டு வரேன்னு எவ்வளவோ பேசி பார்த்தேன். விஜயா ரொம்ப அடம்பிடிக்கிறா. தன்னுடைய முடிவ மாத்திக்கவே மாட்டிக்கிறா. அதே மாதிரி விஜயா இப்ப மனசு மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. மீனா இந்த வீட்டுக்கு வந்தா கண்டிப்பா பிரச்சனை வரும். பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு மனோஜ் மட்டும் இல்ல விஜயாவும் ரொம்பவே நம்புறாங்க. எனக்கு என்னவோ இப்பதான் சந்தேகமே வருது. ஒருவேளை அந்த அம்மா பொய் சொல்லியிருப்பாங்களா? மீனா எப்பயும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக இப்படி பேசிட்டு போயிருப்பாங்களா என்ன? என்ன உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா மீனாவ எப்படியாவது நீ தான் முத்து கூப்பிட்டு வரணும். மீனா இந்த வீட்டுக்கு வந்தா தான் மனோஜுக்கு விஜயா நினைக்கிற மாரியே நல்லபடியா ஒவ்வொன்னும் நல்லபடியா நடக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படின்னு சொல்றாரு அண்ணாமலை.
உடனே முத்து யோசிக்கிறாரு. அப்பா சொல்றதும் சரிதான். மனோஜுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தான் மீனா இந்த வீட்டுக்கு வரணும்னு அம்மா சொல்றாங்க. ஆனா, அப்ப மீனா அவங்க அம்மா வீட்லயே தான் இருக்கணும் போல. அம்மா வந்து மனசு மாற மாட்டாங்க. ஆனா நான் தான் எப்படியாவது மீனாவ இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். மீனா இனியும் என் மாமியார் வீட்ல இருந்து இந்த வீட்ட நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படக்கூடாது. என்னுடைய வீட்டுக்கு வரணும். இந்த வீட்ல மீனாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு மீனா நினைக்கும்போது, எதுக்கு வந்து மீனா நம்ம வீட்டுக்கு வராம அ என் மாமியார் வீட்ல இருக்கணும்? இனியும் மீனா கஷ்டப்பட நான் விடவே மாட்டேன். மீனா யோசிச்ச மாரியே என் வீட்டுக்கு மீனாவ வர வைப்பேன். அப்படின்னு சொல்லி முத்து வந்து ரொம்பவே யோசிக்கிறாரு. மீனாவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும், நம்ம வீட்ல உள்ள எல்லாருக்காகவும் நல்லா வேண்டிக்கிறா. அதே மாதிரி நம்ம கோயிலுக்கு போய் நல்லா வேண்டிக்கிட்டு வருவோம். நம்ம நினைக்கிறது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல, அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவ பத்தி யோசிக்கிறாரு. கோயிலுக்கு கிளம்பி போறாரு. அந்த சமயம் அங்க பூஜை செய்ய வந்த அந்த அம்மா அங்க வந்திருக்காங்க. முத்துவும் அந்த அம்மாவ பார்க்குறாரு. ஆமா, இவங்க தானே நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. மீனா இந்த வீட்ல இருக்கக்கூடாதுன்னு இந்த அம்மா தானே சொன்னாங்க. அப்படின்னு முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஆமா, இவங்க தினமும் இந்த கோயிலுக்கு வருவாங்களா என்ன? எதுக்குண்ணா? இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதானா? இல்ல என் வீட்ல வந்து இவங்க பொய் சொல்லியிருக்காங்களா? என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே! அப்படின்னு ரொம்பவே குழப்பமா இருக்கும்போது, அங்க கோயில்ல இருந்தவங்க கிட்ட அந்த அம்மாவ பத்தி கேட்குறாங்க. ஆமா, இவங்கள பார்த்துருக்கீங்களா? இவங்க தினமும் இந்த கோயிலுக்கு வருவாங்களா? இல்ல எங்க அம்மா இவங்க கிட்ட பேசியிருக்காங்க. இவங்க சொல்றது எல்லாமே நடக்கும்னு எங்க வீட்டுக்கு வந்து பூஜை செய்ய வந்தாங்க. அதான் இவங்க மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. கேள்வி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி, முத்து வந்து அந்த அம்மா மேல உள்ள சந்தேகத்துல அங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் அந்த அம்மாவ பத்தி கேள்வி கேட்கும்போது, இல்ல இந்த அம்மா இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அப்படிலாம் இவங்க சொல்றதெல்லாம் நடக்கும்னு நாங்க யாரும் நம்ப மாட்டோம். நாங்க இந்த கோயிலுக்கு எப்பயுமே வரோம். தினமும் வருவோம். அது மட்டும் இல்லாம இந்த அம்மாவ நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா? அப்ப இவங்க வந்தது, கோயிலுக்கு வந்தது, எங்க அம்மாகிட்ட பேசினதுன்னு, எங்க அம்மா வீட்டுக்கு வந்து சொன்னது எல்லாமே பொய் தானா? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! அப்புறம் எதுக்கு இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்காங்க? யார பார்க்க வந்திருக்காங்க? ஒண்ணுமே புரியல அப்படின்னு ரொம்பவே குழப்பத்துல இருக்காரு முத்து. உடனே முத்து யோசிக்கிறாரு. நம்ம பேசினா இவங்க கண்டிப்பா உண்மைய சொல்ல மாட்டாங்க. இங்கேருந்து கிளம்பிருவாங்க. முதல்ல பலகுரல வர வைக்கணும். ரவியவும் வர வைக்கணும். அவங்க வந்தா தான் உதவி செய்ய முடியும் அப்படின்னு. உடனே இங்க வந்து ஸ்ருதிக்கும், ரவிக்கும் ஃபோன் பண்றாங்க. பூஜை செய்ய வந்த அந்த அம்மா இங்க தான் இருக்காங்க. நான் பேசினா உண்மைய தெரிஞ்சுக்க முடியாது. நீங்க வந்தீங்கன்னா உதவி செய்ய முடியும். அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா முத்து நான் வருவேன். மீனாவுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அவங்க எப்படி என்கிட்ட உண்மைய சொல்ல போறாங்கன்னு மட்டும் பாருங்க. உண்மைய எப்படி நம்ம கண்டுபிடிக்கணுமோ, அதே மாதிரி அவங்க கிட்ட பேசி உண்மைய தெரிஞ்சுக்கலாம். கவலைப்படாம இருங்க. அப்படின்னு முத்து பேசின உடனே ரொம்ப சந்தோஷமா ஸ்ருதி அங்க கிளம்பி வராங்க. அந்த அம்மா ரொம்ப நேரமா யாருக்கோ அங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரோ வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம் அங்க வந்து ரவி வந்து, நம்ம வீட்டுக்கு இவங்க வந்தாங்க. நம்ம எல்லாரையும் பார்த்துருக்காங்க. இப்ப நான் பேச வரத பார்த்த உடனே இங்கேருந்து கிளம்பிருவாங்களே! என்ன ரவி செய்றதுன்னு கேட்கும்போது, அதெல்லாம் பலகுரல் வந்திருக்காங்கல்ல, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். அங்க அந்த அம்மாகிட்ட பேசுறதுக்காக போறாங்க ஸ்ருதி. "என்னம்மா, என்ன உங்களுக்கு தெரியுதா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லையே, நான் உங்கள பார்த்ததே இல்லையே" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன நீங்க என் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கீங்க, உண்மைய சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னது எல்லாம் அப்படியே நடக்குதுன்னு விஜயா அத்தை என்கிட்ட சொன்னாங்களே" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? நீங்க விஜயாவோட மருமகளா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. இப்ப நான் எங்க அம்மா வீட்ல தான் இருக்கேன். நீங்க தான் சொல்லணும். எப்ப என் மாமியார் வீட்டுக்கு நான் போவேன்? என் வீட்டுக்காரர் மனசு மாறணும். உங்கள பார்த்து பேசினா பிரச்சனையெல்லாம் சரியாயிரும்னு என் மாமியார் தான் அனுப்பி வச்சாங்க" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப என்னால சரியா உங்ககிட்ட எதையும் பேச முடியாது. எனக்கு ஒரு வேலையா வந்திருக்கேன். நீங்க வேணும்னா அப்புறமா வந்து பார்க்குறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, எங்க வீட்டுக்கு வந்து பூஜை செஞ்சிருக்கீங்க. உண்மைய சொல்லியிருக்கீங்க. இப்ப எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கேன். எனக்கு உங்களால உதவி செய்ய முடியாதா? நீங்க வேணும்னா என் வீட்டுக்கு வரீங்களா? என்கிட்ட நெறைய பணம் இருக்கு. நீங்க மட்டும் எனக்காக, என் வாழ்க்கைக்காக உதவி செஞ்சீங்கன்னா, நான் வந்து நீங்க கேட்கிறத விட நெறைய பணம் குடுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா? பணம் குடுப்பீங்களா? அப்ப நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "கவலைப்படாதம்மா, உன்னுடைய வாழ்க்கையில இனி நீ நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்கும்" அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, "என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா, என் அப்பா, அம்மான்னு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எங்க வீட்லயும் வந்து நீங்க பூஜை செய்யணும்" அப்படின்னு சொல்றாங்க. "கண்டிப்பா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி வேற வரேன்னு சொன்னாங்க. அவங்க எனக்கு பணம் குடுக்குறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா இப்ப விஜயாவால எனக்கு அவங்க மருமக வந்து பேசி பணம் குடுக்குறதா சொல்றாங்க. எனக்கு பணம் தான் முக்கியம். அதனால ஏதாவது பொய் சொல்லிட்டு வந்துர வேண்டியதான். ஆனா என்ன நம்பி இவங்க பணம் குடுப்பாங்கல்ல, அதுவே போதும். அதுக்கப்புறமா சிந்தாமணிய பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஸ்ருதி சொன்ன மாதிரி அவங்க கூட கிளம்பி வராங்க. ஆனா
ரவியும் முத்துவும் திட்டம் போட்ட மாதிரியே ஸ்ருதி தன்னுடைய ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அந்த அம்மாவை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே வந்த அந்த அம்மாவும், ஸ்ருதி, நான் இப்போ சொல்கிறேம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது, சந்தோஷமாக உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கே தெரியும், என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, இதெல்லாம் நான் நம்பணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, நீ தானம்மா என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சொல்லணும், பூஜை செய்யணும்னு கூப்பிட்டு வந்த, இப்போ நம்ம இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது, ரவி, முத்து அப்படின்னு கூப்பிடுறாங்க ஸ்ருதி. ரவியும் முத்துவும் அங்கே வந்து நிற்கும்போது, முத்து நீயா அப்படின்னு அந்த அம்மா பேரதிர்ச்சியோட கேட்குறாங்க. என்ன, என்னை பார்த்த உடனே ரொம்பவே பதட்டமாக இருக்கீங்க, நீங்கள் தானே என் வீட்டுக்கு வந்து உண்மையை சொல்கிறேன்னு எங்கள் எல்லாரையும் ஏமாத்திருக்கீங்க, பொய் சொல்லியிருக்கீங்க, மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் எங்கள் அம்மா உங்களை நம்புகிறாங்க, அதனால இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். இப்போ உண்மையை சொல்லுங்கள், உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் பலகுரல் உங்களை இங்கே வர வச்சாங்க. நீங்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றி பேசவும் வேண்டாம், உண்மையை சொல்லவும் வேண்டாம். எங்கள் வாழ்க்கையை பற்றி எங்களுக்கு தெரியும். எங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததே உங்களால் தான், இதில் நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களா அப்படின்னு முத்து ரொம்ப கோபமாக பேசும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, என்ன, நாங்கள் எல்லாரும் திட்டம் போட்டு தான் உங்களை இங்கே வர வச்சோம், இல்லைனா உண்மையை கண்டுபிடிக்க முடியாதே. நீங்களா இப்படி பொய் சொல்கிறீங்களா, இல்லை யாராவது இப்படி சொல்ல வச்சாங்களா? அப்படி யாராவது பணம் கொடுத்து இப்படி பொய் சொல்ல வச்சுருந்தா நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இல்லையா? இப்போ நான் போலீஸை வர வைப்பேன், என் குடும்பத்தை ஏமாற்றிருக்கீங்க, மீனாவுக்கு நிறைய பிரச்சனை செஞ்சுருக்கீங்கன்னு அவங்கக்கிட்ட உதவி கேட்பேன், உங்கள் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன், நான் வேணும்னே விஜயா வீட்டுக்கு பூஜை செய்ய வரல, என்னை அனுப்புனது சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, பணம் தான் முக்கியம்னா நீங்கள் விஜயா கிட்ட உண்மையை சொல்லியிருக்கலாம். ஆனால் பணம் முக்கியம்னு நினச்சி சிந்தாமணி பேச்சை கேட்டு பொய் சொன்னது எவ்வளோ பெரிய தப்பு. உங்களால் இப்போ வரைக்கும் மீனா அந்த வீட்டுக்கு வர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அப்போ பணத்தை வாங்கிட்டு இவ்வளோ பொய் சொல்வீங்களா? எங்களையும் ஏமாத்திருக்கீங்க, விஜயாத்தையே நம்ப வச்சுருக்கீங்க. சிந்தாமணி எதுக்காக பொய் சொல்ல வச்சாங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் உண்மையை சொல்லிடுறேன், மீனா நல்ல பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, இதெல்லாம் சிந்தாமணிக்கு பிடிக்கல. அதனால் மீனா வந்து விஜயா வீட்டில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பூஜை செய்ய என்னை அனுப்புனாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரியே அங்கே பேசிட்டு வரணும்னு நிறைய பணம் கொடுத்தாங்க. வேறு வழி இல்லாமல் நானும் இப்படி வந்து பொய் சொல்லிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, அதனால தான் இங்கே வர வச்சிங்களா? நானும் உங்களை நம்பி இங்கே வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன், எனக்கு பணம் வேண்டாம், நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, உடனே இங்கேருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி, நீங்கள் பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவீங்க, எவ்வளவோ பொய் சொல்வீங்க சிந்தாமணிக்காக, இப்போ இங்கேருந்து கிளம்பணுமா? முடியவே முடியாது. மீனா என் வீட்டுக்கு வந்தாதான் நீங்களும் இங்கேருந்து போக முடியும். நீங்கள் பொய் சொன்னீங்கல்ல, அப்போ மறுபடியும் உண்மையை சொல்லணும்ல. இங்கே மீனா எந்த பிரச்சனையும் செய்யலை, நான் தான் பொய் சொல்லிட்டேன்னு உண்மையை எங்கள் அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கணுமா வேண்டாமா? சிந்தாமணி சொன்னதால் பொய் சொன்னீங்க, நாங்கள் சொல்கிறோம், வந்து உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அது எப்படி முத்து, சிந்தாமணிக்கு உதவி செய்யணும்னு அவங்க கொடுத்த பணத்தை வாங்கிட்டு தானே பொய் சொன்னேன். இப்போ என்னால் தான் இந்த உண்மையெல்லாம் தெரிய வந்ததுன்னு சிந்தாமணிக்கு தெரிஞ்சால் அவங்களால எனக்கு பிரச்சனை வரும், அவங்க என்னை சும்மா விட மாட்டாங்க. நான் பேசாமல் இங்கேருந்து கிளம்பிடுறேன், என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது, அது எப்படி விட முடியும்? சொல்ல வேண்டிய பொய்யெல்லாம் சொல்லிட்டீங்க, விஜயத்தை இப்போ வரைக்கும் உங்களை ரொம்பவே நம்புகிறாங்க, அதனால் மீனாவை எங்கே பார்த்தாலும் பேச மாட்டேங்கிறாங்க, மீனாவால் பிரச்சனை வருதுன்னு விஜயத்தை நினைக்கிறாங்கன்னா நீங்கள் தான் உண்மையை பேசணும், உண்மையை சொல்லணும், அவ்வளவுதான். இதுக்கு மேலே நீங்கள் சிந்தாமணியை பார்த்து பயந்தாலும் சரி, சிந்தாமணியால் பிரச்சனை வரும்னு நினச்சாலும் சரி, எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. மீனா அந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அவ்வளவுதான். முத்து, நீங்கள் கோயிலுக்கு வந்ததை பார்த்துட்டு என்னையும் ரவியவும் வர வச்சாங்க, எதுக்கு தெரியுமா? உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக. முத்துவை பார்த்த உடனே நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவீங்கன்னு தெரியும், உங்ககிட்ட எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் பொறுமையாக திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கோம். நீங்கள் சொன்ன உடனே உண்மையை பேசிட்டீங்கன்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு பொறுமையாக இருப்போம்னு நினச்சிட்ருக்கீங்களா? முடியாது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நான் என்ன தான் செய்யணும் அப்படின்னு கேட்க, வீட்டுக்கு வாங்க, எப்படி வந்து பொய் சொன்னீங்களோ அதே மாதிரி இப்போ வந்து உண்மையை சொல்லுங்கள். அப்படி உண்மையை சொல்லாமல் சமாளிச்சிங்கன்னா, இவ்வளோ நேரம் நீங்கள் எங்ககிட்ட உண்மையை பேசுனீங்கல்ல, சிந்தாமணி தான் இப்படிலாம் செய்ய சொன்னாங்க, பேச சொன்னாங்க, பொய் சொல்ல சொன்னாங்கன்னு இந்த ஆதாரம் எங்ககிட்ட இருக்குது, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி சொல்கிறாங்க, அதான் நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன ரொம்ப யோசிக்கிறீங்க? சிந்தாமணிக்கு உதவி செய்யணுமா, எங்களுக்கு உதவி செய்யணுமான்னு யோசிங்க, இல்லையா? இப்போ போலீஸை வர வைப்பேன்னு சொன்ன உடனே வேண்டாம் வேண்டாம், என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக்கணும், நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால தான் சிந்தாமணிக்கு உதவி செஞ்சால் பணம் தருவாங்கன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன். இனி சிந்தாமணி ஃபோன் பண்ணாலும் நான் பேச மாட்டேன், போதுமா? இப்படி பொய் சொல்ல மாட்டேன், ஆனால் உங்களுக்காக மீனாவுக்காக நான் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, முத்து,
நீங்கள் இந்த அம்மாவை வீட்டுக்கு கூப்பிட்டு போங்க, நாங்கள் மீனாவை கூப்பிட்டு வரோம். எப்படியும் உண்மை தெரிஞ்ச உடனே விஜயா அத்தை வந்து பதில் பேசாமல் இருப்பாங்க. எப்படியும் மீனா இந்த வீட்டுக்கு வரணும் தானே இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், உண்மையை கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் என்ன முத்து, மீனாவை உடனே நாங்கள் கூப்பிட்டு வரோம். மீனா நம்ம வீட்டில் தான் இருக்கணும். மீனா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்காகவே கோயிலுக்கு வந்து நல்லா வேண்டிக்கிறாங்க. எப்படியாவது என்னை புரிஞ்சுக்கணும் விஜயாத்தன்னு. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டா இப்படிலாம் செய்யணும்னு நினைப்பாங்க. அதனால இந்த அம்மாவை கூப்பிட்டு போய் உண்மையை சொல்லுங்க. நாங்களும் உடனே வரோம். மீனாவை வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு ஸ்ருதியும் ரவியும் கிளம்பி போறாங்க. இந்த அம்மாவை கூப்பிட்டுட்டு ரவி முத்து வந்து வீட்டுக்கு கிளம்பி வராரு. இங்க விஜயா சிந்தாமணி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. சிந்தாமணி, நீங்களாவது மனோஜுக்கு ஒரு நல்ல வரனா பாருங்களேன். நான் தான் இந்த வரன் கண்டிப்பா அமையும்னு நினைச்சேன். ஆனா எவ்வளோ பிரச்சனையாயிருச்சு. மனோஜ் இதனால என் மேல ரொம்ப கோவமா இருக்கான். என்ன செய்யறதுன்னு தெரியல. வீட்ல எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க சிந்தாமணி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்க மேடம். எப்படியாவது உங்க பையன் மனோஜுக்கு ஒரு நல்ல வரனா நானே பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு கிட்டலாம் சொல்லி வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் என்னை நம்பாம பொண்ணு வீட்ல போய் பேசிட்டு வரணும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இந்த கல்யாணமும் நடக்காதுன்னு சொல்றீங்க. பரவாயில்ல மேடம். உங்களுக்கு உதவி செய்ய தானே நான் இருக்கேன். நான் பார்த்துக்கிறேன் மேடம்னு பேசிட்டு இருக்கும்போது அங்கே முத்து வராரு. என்ன சிந்தாமணி கிட்ட பேசிட்டு இருக்கீங்களா? நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன, என் ஃப்ரெண்டு சிந்தாமணி கிட்ட நான் பேசுகிறேன், நீ ஏன் கேள்வி கேட்குறேன்னு சொல்லும்போது, அவங்கள வேணா எங்கள் வீட்டுக்கு வர சொல்லுங்களேன், அவங்கக்கிட்ட நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது, நீங்கள் மட்டும் இல்லை நானும் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. எதுக்கு சிந்தாமணி கிட்ட நீ ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லும்போது, பூஜை செய்ய வந்த அந்த அம்மாவும் அங்கே வராங்க. இந்த அம்மாவை எது கூப்பிட்டு வந்த, வாங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது அங்கே கண் கலங்கி நிற்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, என்னது, இவங்க இந்த வீட்டுக்கு வரணும், ஆனால் மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு இந்த அம்மா சொன்னாங்கல்ல, இப்போ எதுக்கு இவங்கள வந்து இங்கே கூப்பிட்டு வந்தேன்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, பூஜை செய்கிறதுக்காக தானே, ஆனால் இப்போ இவங்க உண்மையை சொல்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது அங்கே சிந்தாமணி நடக்கிற எல்லாத்தையும் ஃபோனில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சிந்தாமணி ரொம்பவே பதட்டமாக, மேடம் என்ன நடக்குது, முத்து ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நான் இப்போவே கிளம்பி வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. என்ன நடக்குது, முத்து என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி இங்கே விஜயா வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே வந்து அந்த அம்மா அழுதுகிட்டே, விஜயா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது, என்ன நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க அப்படின்னு பதட்டமாக கேட்கும்போது, ஏன் பொய் சொல்லி ஏமாத்தினா மன்னிப்பு கேட்கணும்ல, உண்மையை சொல்ல வந்திருக்காங்க. இத்தனை நாள் இவங்க சொன்னது எல்லாமே பொய் தான், அதான் மன்னிப்பு கேட்குறாங்க. இல்லைனா இவங்க வந்து மன்னிப்பு கேட்பாங்களா அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அண்ணாமலை வந்து, என்ன முத்து என்ன சொல்கிறேன்னு கேட்கும்போது, அப்பா நம்ம சந்தேகப்பட்டோம்ல, நீங்கள் கூட சொன்னீங்கல்லப்பா, அங்கே வந்து பூஜை செய்ய வந்த அந்த அம்மா சொன்னது எல்லாமே உண்மையாக இருக்க வாய்ப்பே இல்லை, மெயினாக இந்த வீட்டுக்கு வரணும்னு. இன்றைக்கி நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ப்பா, கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் இருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா இந்த அம்மா வந்திருந்தாங்க. என்கிட்ட தான் பேச மாட்டாங்களே, அதான் பலகுரலை வர வச்சு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் வேற வழி இல்லாமல் நானும் உண்மையை சொல்லிட்டேன். இந்த பிரச்சனைக்கு காரணம் சிந்தாமணி. அவங்க தான் என்னை இங்கே அனுப்புனாங்க, பூஜை செய்ய அனுப்புனாங்க, பொய் சொல்ல வச்சாங்க, பணம் கொடுத்தாங்க. போதுமா முத்து, உண்மையை சொல்லிட்டேன். மீனாவால் எந்த பிரச்சனையும் வரலை. மீனாவால் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு என்னை பொய் சொல்ல வச்சதே சிந்தாமணி தான். சிந்தாமணியை நம்பாதீங்க. உண்மையாகவே நான் இங்கே பூஜை செய்ய வரலை. அவங்க சொன்ன மாதிரியே பொய் சொல்லி உங்களை ஏமாத்துறதுக்காக தான் வந்தேன். இதுக்காக சிந்தாமணி எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க. இன்றைக்கி முத்து, ஸ்ருதி, ரவின்னு எல்லாரும் என்னை பார்த்து இங்கே வந்து உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து என்கிட்ட பேசி உண்மையை புரிய வச்சுட்டாங்க. இனி சிந்தாமணி பேச்சை நான் கேட்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன இந்த முத்து இப்படிலாம் வந்து பொய் சொல்ல வச்சானா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னம்மா பேசுகிறீங்க, என்னைக்காவது நான் பொய் சொல்லியிருக்கேனா, இல்லை உங்களை ஏமாத்தணும்னு நினச்சிருக்கேனா, அதெல்லாம் மனோஜோட வேலை. நீங்கள் வேணும்னா மனோஜுக்காக பொய் சொல்லலாம், வீட்டில் எல்லாரும் ஏமாற்றலாம். நான் மீனாவுக்காக என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டேன். உண்மையை நிரூபிக்கணுன்றதுக்காக இவங்களை கூப்பிட்டு வந்தா என்னையே இப்படி கேள்வி கேட்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அண்ணாமலை ரொம்ப கோவமா, விஜயா போதும், இதுக்கு மேலே நீ பேசாத. அதான் அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்களே, உன்னுடைய ஃப்ரெண்டு சிந்தாமணி தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு. இப்போ கூட நீ முத்துவை சந்தேகப்படுற, சிந்தாமணி மேலே உனக்கு எந்த கோபமும் வரல அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது, சிந்தாமணி வரேன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சிந்தாமணி வராங்க. என்ன சிந்தாமணி, இந்த அம்மா என்னென்னவோ சொல்கிறாங்க, நீங்கள் தான் பொய் சொல்ல வச்சிங்களா, பணம் கொடுத்தீங்களா, மீனாவால் பிரச்சனை வருதுன்னு சொன்னது எல்லாமே பொய் தானே, உங்களை பற்றின உண்மையை தான் சொல்கிறேன்னு, இனி சிந்தாமணி கிட்ட பேச மாட்டேன், சிந்தாமணியை நம்பாதீங்கன்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. இந்த அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மையா சிந்தாமணி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை மேடம், நான் எதுக்கு அப்படி செய்யணும், உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருதுன்னு சொன்னீங்க, இவங்களை பூஜை செய்ய அனுப்புனேன். எனக்கு என்னவோ மீனாவும் முத்துவும் தான் இப்படி இவங்களை பேச வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, போதும் சிந்தாமணி மேடம், நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தீங்க, நான் பொய் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்காக நான் மறுபடியும் பொய் சொல்ல முடியாது. இதனால் எனக்கு தான் நிறைய பிரச்சனை வருது.
நான் சொல்கிறது எல்லாமே உண்மை, சிந்தாமணி சொல்கிறது மட்டும்தான் பொய் அப்படின்னு. சிந்தாமணியால் தான் இந்த வீட்டுக்கு வந்து மீனாவை பற்றி நிறைய பொய் சொல்லிட்டேன். மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமக, அவங்கள மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர வச்சாலும் உங்கள் வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இப்படிலாம் பேச வச்சா தானே மீனாவை இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு இங்கேருந்து அனுப்புவீங்க. அதனால் சிந்தாமணி திட்டம் போட்டு உங்களை ஏமாத்துறதுக்காக தான் என்னை பொய் சொல்ல வச்சாங்க. நான் உண்மையை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே சிந்தாமணியை நம்பணுமா வேண்டாமான்னு விஜயா நீங்கள் தான் முடிவெடுக்கணும். போதுமா முத்து, உண்மையை பேசிட்டேன், இனி இந்த சிந்தாமணி பேச்சை கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சிந்தாமணி மேலே விஜயாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சிந்தாமணி, இப்போ கூட எனக்கும் இந்த பிரச்சனைக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி பேசுகிறீங்க. ஆனால் அந்த அம்மா ரொம்ப தெளிவாக நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே அப்படிலாம் நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ என் வீட்டுக்காரர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார், இந்த பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான், என்னை நம்ப வைக்கிறதுக்காக இப்படிலாம் செஞ்சுருக்கீங்க, சரியா? நான் சொல்கிறதெல்லாம் சரிதானே அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க விஜயா. ஆமாம்மா உண்மைதான், நீங்கள் இப்போ தான் யோசிச்சு சரியாக சிந்தாமணியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து முத்து. விஜயா என்னதான் நம்பணும், நான் எப்படியாவது இந்த பிரச்சனையை சமாளிக்கணும், வேறு வழி இல்லை. விஜயா முத்து பேச்சை கேட்கக்கூடாது. முத்து உண்மையை நிரூபித்து மறுபடியும் மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்னு திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கான்னு எனக்கு தெளிவாக புரியுது. அந்த அம்மா உண்மையை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் இப்போ விஜயா என்னை சந்தேகப்படுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. இந்த பிரச்சனையை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி சொல்கிறாங்க. என்ன மேடம், இங்கே மனோஜோட பிஸ்னஸ்க்கு உதவி செய்யணும்னு கேட்ட உடனே உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டீங்களா? இந்த முத்து, ரவி யாராவது மனோஜுக்காக உதவி செஞ்சுருக்காங்களா? நீங்கள் என்ன தானே நம்பிட்டு இருந்தீங்க, உங்களை நான் ஏமாத்துவேனா? அந்த அம்மா இப்படி வந்து பேசியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த முத்து தான். பொய் சொல்ல வச்சுருக்கான். ஏன்னா மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கணும்ல, அதனால தான். முத்து மீனாவை நம்புவீங்க, என்ன நம்ப மாட்டிங்களா என்ன? உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கேன், அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். என்னால் இந்த வீட்டில் பிரச்சனை வருமா? அந்த அம்மா ஏதோ முத்துவை பார்த்த உடனே பதட்டத்தில் இப்படிலாம் பொய் சொல்லிட்டு போயிட்டாங்க. முத்துவால் எவ்வளோ பிரச்சனை வரும், அதெல்லாம் சமாளிக்க முடியாமல் இப்படி என்னை பற்றி பொய் சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் அவங்கள நம்பலாமா? என்ன மேடம், என்ன பிரச்சனைன்னு தெரியாமல் தானே உங்கள் வீட்டுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க விஜயா. முத்து சொல்கிறாரு, போதும் போதும், நல்லா பேசுகிறீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் தான். அதான் அந்த அம்மா தெளிவாக சொல்லிட்டாங்களே, என் அப்பா இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறாரு. ஆனால் ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் என் அப்பா ரொம்ப முடியாமல் இருந்தார். இந்த பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தான்ற உண்மையை சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன். அப்புறம் நீங்கள் இப்படி பேச முடியாது. அப்புறம் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். நீங்கள் வசமாக மாட்டிக்க தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது திருன்னு முழிக்கிறாங்க சிந்தாமணி. அந்த சமயம் ஸ்ருதியும் ரவியும் இங்கே மீனாவை விஜயா வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மேடம், முத்துவோட திட்டமே இதான். மீனா இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணுன்றதுக்காக நான் தான் பொய் சொல்ல வச்சேன்னு அந்த அம்மாவையும் பொய் சொல்ல வச்சுருக்காங்க. அதனால் மீனாவை நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது, மீனா இந்த வீட்டில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, போதும், என் வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் எப்படி எங்களுக்காக பேச முடியும்? இப்போவே இங்கேருந்து கிளம்புங்க, உண்மையை கண்டுபிடிச்சிட்டு நானே வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. மீனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரதை பார்த்துட்டு சிந்தாமணிக்கு அவ்வளோ கோவம் வருது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அம்மா கிட்ட நிறைய பணம் கொடுத்து பொய் சொல்ல வச்சு மீனாவை இங்கேருந்து அனுப்புனேன். மறுபடியும் முத்து உண்மையை நிரூபிக்கிறேன்னு மீனாவை இங்கே வர வைக்கணும்னு என்னெல்லாம் பிரச்சனை செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு ரொம்பவே கோவமாக பதில் பேச முடியாமல் அங்கேருந்து கிளம்புறாங்க சிந்தாமணி. இங்கே விஜயா சொல்கிறாங்க, என்ன முத்து, எதுக்கு மீனா இங்கே வரணும் இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. மீனா ஏன் இங்கே இருக்கக்கூடாது? மீனாவால் எந்த பிரச்சனையும் வரலன்னு பூஜை செய்ய வந்த அந்த அம்மா உண்மையை தானே பேசுவாங்க, உங்கள் முன்னாடி உண்மையை தானே சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்புறம் எதுக்கு மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கணும்? மீனா என்னுடைய மனைவி, நம்ம வீட்டில் தான் இருப்பா மீனா. அமைதியாக இருந்தால் நீங்களும் மனோஜை பற்றி மட்டும்தான் யோசிப்பீங்க, என் வாழ்க்கையை பற்றி யோசிக்க மாட்டீங்க. எனக்கும் மீனாவுக்கும் அப்பா வந்து மாடியில் நாங்கள் ரூம் கட்ட முடியலன்னு யோசித்த உடனே மனோஜோட ரூமை கொடுத்தாங்க. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காமல் எவ்வளோ பேசியிருப்பீங்க, என்னென்ன பிரச்சனை செஞ்சுருப்பீங்க. இப்போ மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறதெல்லாம் நினச்சி சந்தோஷப்படுறீங்க. மீனாவால் பிரச்சனை வராதுன்னு யோசிக்கிறீங்க. ஏன் மீனா இந்த வீட்டில் இருந்தப்போ எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா, அதெல்லாம் யோசிக்க மாட்டீங்கல்ல. மீனா என் மனைவி, உங்கள் யாருக்கும் சமைச்சு கொடுக்க மாட்டா, வீட்டில் இருக்க வேலையை பார்க்கவும் மாட்டா. மீனாவுக்கு நிறைய பிஸ்னஸ் வேலை இருக்குது, ஏன் பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது, டெக்கரேஷன் ஆர்டரை பார்க்கணும், மாலை ஆர்டர் வருது. இப்படி மீனா தன்னுடைய வேலையை பார்ப்பா. ஆனால் நீங்கள் மீனா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை செய்யக்கூடாது, மீனாவை எதிர்த்து பேசக்கூடாது. மீனா உங்ககிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். மீனா தன்னுடைய வேலையை ரொம்ப பொறுப்பாக நல்லபடியாக பார்த்துப்பா. ஆனால் மீனா இந்த வீட்டில் தான் இருப்பா, மீனாவுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, முத்து சரியாக பேசுகிறீங்க முத்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படியோ மீனா நினச்ச மாதிரியே இந்த வீட்டுக்கு மருமகளாக மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. ஆமாம்,
நான் எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மீனா அண்ணி நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்கல்ல அப்படின்னு ரவி சொல்கிறாரு. இங்கே அண்ணாமலை சந்தோஷப்படுறாரு. எல்லாருக்கும் ஸ்வீட் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் விஜயா யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சிந்தாமணி மேலே சந்தேகமாக இருக்குது. பூஜை செய்ய வந்த அந்த அம்மா உண்மையை சொல்கிறேன்னு சிந்தாமணி தான் பிரச்சனைக்கு காரணம், மீனாவால் எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால முத்து இப்படியெல்லாம் பேசுகிறானே, என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்த மனோஜ் வந்து, என்னம்மா மீனா வந்துட்டாங்க, அப்புறம் என் வாழ்க்கையில் பிரச்சனை வருமே, எதுக்குமா மீனா இங்கே வரணும் அப்படின்னு கேள்வி கேட்க முத்து ரொம்ப கோவமாக மனோஜை பலார்னு வெளுத்து வாங்குறாரு. ஏன் சீக்கிரமாகவே உனக்கு கல்யாணம் ஆகணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அம்மா யோசிக்கிறாங்க. உனக்கு உன்னுடைய வாழ்க்கை முக்கியம், அதே மாதிரி எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். மீனாவை பற்றி கேள்வி கேட்ட அவ்வளவுதான். மீனா இந்த வீட்டில் தான் இருப்பான்னு தெளிவாக எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். அமைதியாரு. மீனா உனக்காக சமைச்சு கொடுக்க மாட்டா. மீனாவை பற்றி நீ பேசவும் வேண்டாம், கேள்வி கேட்கவும் வேண்டாம். மீனா என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு மீனா இந்த வீட்டில் தான் இருப்பா அப்படின்னு தெளிவாக எல்லாரும் முன்னாடியும் பேசிடுறாரு முத்து. முத்துக்கிட்ட நன்றி சொல்கிறாங்க மீனா. எனக்காக பேசி சப்போர்ட் பண்ணி மறுபடியும் உண்மையை நிரூபித்து இந்த வீட்டுக்கு என்னை வர வச்சுருக்கீங்க. இப்போ விஜயாத்தை பதில் பேச முடியாமல் நிற்கிறாங்க. மனோஜ் கண்டிப்பாக என்னை எதிர்த்து பேசவே மாட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க மீனா. எப்படியோ உண்மையை நிரூபித்து மீனாவை நம்ம வீட்டுக்கு வர வச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுறாரு முத்து.